ஹலோ வெல்ஸ் வணக்கம். ஒரு தந்தை தனது மகளுக்கு சீக்கிரமே வளரணும் அப்படின்னு ஊசி போறாரு. அப்படி ஊசி போட்டு அதுக்கு பிறகு அவரது தந்தை செஞ்ச கொடூரமான சம்பவங்கள் தான் இந்த போறோம். யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. ஒரு மருத்துவமனையில ஒரு குழந்தை எடுத்து அந்த குழந்தையோட தந்தைகிட்ட கொடுக்குறாங்க. அந்த குழந்தையோட தந்தை பேரு சாதிக். சாதிக் அந்த குழந்தைய பொறுமையா வாங்குறாரு. வாங்கி அணைச்சிக்கிறாரு, அழுதுட்டே இருக்காரு. இப்ப இந்த குழந்தைய எப்படி நான் காப்பாத்த போறேன், என்ன பண்ண போறேன், எப்படி நான் தனியா இந்த குழந்தைய வளர்க்க போறேன் அப்படின்னு ரொம்பவே கவலைப்பட்டு அழுகுறாரு. அப்படியே அந்த சோகத்தோட அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வராரு. இப்ப நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு அவரோட சாதிக்கோட தங்கச்சி கிட்ட அந்த குழந்தைய கொடுக்குறாரு. கொடுத்து நீ இதை வளருமா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த குழந்தைய அவளும் வாங்கிக்கிறா. ஆனா வாங்கிட்டு கோபமாவரா. இந்த குழந்தை பிறந்த உடனேயே தனது தாயை தூக்கிடுச்சு, தனது தாயை கொன்றுச்சு. இப்படியான ஒரு குழந்தைய நான் வளர்க்க முடியாது. இந்த குழந்தைய நம்ம வளர்த்தா நமக்கும் அபசகுணம் ஏற்படும், நமக்கும் ஆபத்து ஏற்படும் அப்படின்னு அவருடைய தங்க சொல்றா. இதனால அதிர்ச்சி ஆவறாரு. நான் என்னால வளர்க்க முடியாது, எடுத்துட்டு போங்க அப்படின்னு அவ சொல்றா. இப்ப அந்த குழந்தைய வேற வழி இல்லாம எடுத்து வீட்டுக்கு போறாரு. தன் அத்தை வீட்டுக்கு எடுத்து போறாரு. அத்தை வீட்டுல போயிட்டு இந்த குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவங்களும் அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. சாதிக்கோ தனது மனைவி இறந்ததை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. சாதிக்கு ஒரு மெடிக்கல்ல வேலை செய்யறாரு. அதே ஹாஸ்பிட்டல் மெடிக்கல்ல அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா காலப்போக்கில் அவரு தனது மனைவியை நினைச்சு குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு போறதையும் நிறுத்துறாரு. இப்ப 3 நேரம் குடியாரனா மாதிரி அங்கே இருக்காரு. இப்ப அந்த குழந்தைக்கு 13 வயசு ஆகும்போது அவருடைய அத்தையும் இறந்துடுறாங்க. இப்ப அந்த குழந்தைக்கு வேற வழி இல்ல, நேரா அப்பா வீட்டுக்கு தான் வந்தாகணும். இப்ப அப்பா வீட்டுக்கு வரா, மகள் வீட்டுக்கு வரா. அப்பவும் அவரு குடிக்காரதா இருக்காரு. தனது மகள் படுத்திருக்கிறத பார்த்து பயங்கரமா கோபமாறாரு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எனது மகள் பிறந்தாலதான் எனது மனைவியை நான் இழந்தது, என் மனைவியை இழந்து இப்ப நான் தனியா தவிக்கிறேன் அப்படின்னு அவர் மகளை பார்த்து கோபமாறாரு. இப்ப 2 நாட்கள் கிடக்குது. இப்போ திரும்பவும் அவரது மகளை அவரு திரும்பி கூட பார்க்கல. இப்ப நேரா அவருடைய அப்பாட்ட அப்பா நான் என்னதான் தப்பு செஞ்சேன், என்கிட்ட ஏன்பா பேசல அப்படின்னும் அந்த குழந்தை கேக்குது. அந்த 13 வயசு திரும்பி கேக்குது. இப்ப அவர் எதுவுமே சொல்லல, கோபமா பாக்குறாரு. இப்ப அந்த சிறுமி சரியா சாப்பிடல, சரியா தூங்கல. ஆனாலும் இப்ப கொஞ்ச நாள் ஆகுது, அவன் சிறுமிக்கு பயங்கரமா ஜுரம் வருது. இப்ப அப்பா எனக்கு பயங்கரமா ஜுரம் வருதுப்பா அப்படின்னு அவ சொல்றா. மருந்து மாத்திரை வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு அவ சொல்றா. இப்ப உடனடியா ஒரு நிமிஷம் இருமா, நான் போய் மெடிக்கல்ல மருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நேரா மெடிக்கலுக்கு போறாரு. அவர் வேலை செஞ்சிருந்த அந்த மெடிக்கலுக்கு அவர் போறாரு. அதே போல அவர் மருந்து வாங்கிட்டு வர்றாரு. மருந்து வாங்கிட்டு அவர் ஊசி போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவரது மகள் எனக்கு மயக்கம் வருதுப்பா அப்படின்னு மயங்கி கீழே விழுறா. இப்ப நேரம் ஆகுது. அதே போல இன்னொரு ஊசி ஏதோ செலுத்துறாரு. இப்ப மறுநாள் வருது. மறுநாளும் அதே போல சொல்றா. அதே போல அவர் இன்ஜெக்ஷன் போறாரு. இப்படி தினந்தோறும் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஆனாலும் அவளுக்கு காய்ச்சல் அதிகரிச்சுட்டே தான் வந்திருக்கு. ஆனா இவளோட உடல்ல பயங்கரமா மாற்றம் ஏற்படுது. இவளுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல. முகம், கை, கால் எல்லாமே பயங்கரமா மாற்றம் அடைகிறத அவளால உணர முடியுது. ஆனா காய்ச்சலும் குறைஞ்சபாடு இல்ல. இப்படியே நாட்கள் ஓடுது. இப்போ ஒரு நாள் திடீர்னு வீட்டு கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. கதவை ஓபன் பண்ணி பாக்குறாரு. சாம்கான் என்ற ஒருத்தர் நிக்கிறாரு. அவரு என்ன நண்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அவரு இவரது பழைய கால நண்பர். அதுவும் ராத்திரி 12 மணிக்கு. இப்ப ஷாம்கான உள்ள அழைக்கிறாரு. ஆனா ஷாம்கான் உட்கார்ந்து இருக்காரு. ஷாம்கானுக்காக ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணு அப்படின்னு தனது மகள்கிட்ட அவர் சொல்றாரு. இந்த குழந்தையோட பேரு ஆர்ஜு. அவரோட நண்பரை பார்த்து இவர் என்னோட நண்பர், உனக்கு சின்ன வயசுல இவர் தான் பாத்துக்கிட்டாரு அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்துறாரு. இப்ப அவரோட நண்பர் வச்ச கண்ணு பார்க்காம ஆர்ஜுவை பாக்குறாரு. தனது அப்பாவுக்கும் அவருக்கும் உணவு பரிமாறாரு. ஆனாலும் ஷாம்கானோ வச்சக்கன்னு பார்க்காம பார்த்துட்டே இருக்கான். இவ்வளவு அழகா இவ்வளவு சீக்கிரமே வளர்ந்துட்டால அப்படின்னும் அவர் சொல்றாரு. ஆனா சாதிக்கோ உடனடியா வேற ஏதோ சொல்ற மாதிரி, சாப்பாட்டுல கவனம் செலுத்துற மாதிரி அவர் பேசுறாரு. இப்ப அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஷாம்கானோ நான் இன்னைக்கு இங்கே தங்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனாலும் சாதிக்கோ இல்ல நான் வெளியே போவேன், என் மகள் மட்டும் தனியா இருப்பா, கண்டிப்பா இங்க தங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வா வெளில போலாம் அப்படின்னு ஷாம்கான அழைச்சிட்டு வெளில போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. திரும்பவும் இன்ஜெக்ஷன் செலுத்துறாரு. அதாவது அவரது கடந்த 2 வருஷ காலமா இதே நிலைமை தொடர்ந்து நீடிக்குது. அவரும் ஊசி போட்டே வராரு. அவளது மகளுடைய உடல் வேகமா வளர்ந்துட்டு வருது. உடல் உறுப்புகள் அனைத்துமே வேகமா வளருது. முகம் எல்லாமே ஒவ்வொரு வாரமுமே வேகமான வளர்ச்சி அவளது உடல் வளர்ச்சி அடையுது. ஆனா அது காரணம் என்னன்னு அவளாலே புரிஞ்சுக்க முடியல. இப்படி நாட்கள் ஓடுது. இப்போ ஒரு நாள் அவரது தூரத்தாத்தா அங்க வராங்க. அவங்க வீட்டுக்கு கதவு தட்டுறாங்க. ஆர்ஜுவோ கதவை ஓபன் பண்றா. ஓபன் பண்ணி பார்த்தா அத்தை அங்க நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து வாங்கத்த அப்படின்னு அவ அழைக்கிறா. இப்ப என்னம்மா இவ்வளவு பெரிய பொண்ணா இப்படி சீக்கிரமா வளர்ந்துட்டே அப்படின்னும் அவங்க கேக்குறாங்க. உன் வயசுல எங்க வீட்டு பக்கத்து வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா அவ இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கா. ஆனா நீ இவ்வளவு பெரிய பொண்ணா இப்ப 25 வயசு பொண்ணாவே மாறி இருக்கே எப்படி அப்படின்னும் அவங்க கேக்குறாங்க. இப்ப அவளுக்கு எதுவும் பதில் சொல்ல தெரியல. அவ நேரா வீட்டு உள்ள கதை சாத்திக்கிறா. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம மட்டும்
மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்கிறோம், நம்மளுடைய வயது உள்ள எல்லா பெண்களுமே ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும் போது நான் மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய பொண்ணா மாறின அப்படின்னும் அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு இந்த இடத்துல அவங்க அத்தை உங்க சர்க்கரை கேக்குறா, வீட்டுல சர்க்கரை இருக்கு, சர்க்கரை எடுத்து கொடுத்து அனுப்பிடுறாங்க. அவங்க அப்பாவோ அன்னைக்கு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அதாவது கடந்த ஒரு மாதமாவே அவர் எந்த வேலைக்கும் போல, அதாவது மருத்துவ வேலையை விட்ட பிறகு அவர் கூலி வேலைக்கு தான் ஒரு நாள் போறாரு. அதனால வீட்டுல எந்த ஒரு அரிசி உப்பு மிளகாய் எதுவுமே இல்ல. அதனால அவங்க அப்பாவிடம், அப்பா சீக்கிரம் ஏந்திரி, ஏதாவது ஒரு வேலைக்கு போனாதானே நம்ம வீட்டுல சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடு இருக்கும், சீக்கிரம் ஏந்திரிப்பா அப்படின்னு அவ எழுப்புறா. ஆனாலும் 12 மணிக்கு மேலதான் சந்தை மார்க்கெட் வந்து ஓபன் பண்ணோம், சீக்கிரமாவே என்ன ஏற்படாத, என்னுடைய உடல்நிலை கெட்டுப்போம் அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு திரும்பவும் படுக்கிறாரு. கோவப்பட்டு அவன் மகள் தான் கத்திட்டு, இதுக்கு மேல இது போல ஒரு செயல் செஞ்சினா நான் மனிதனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு அவர் வெளியே போறாரு. இப்ப அவர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறா. வீட்டுல சாப்பாட்டு கூட எதுவுமே இல்ல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு ஃபுல் மது போதையில இருந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து இன்னைக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, வா போகலாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால பயங்கரமான ஒரு அதிர்ச்சி, என்னப்பா அப்படி வேலை இருக்கு அப்படின்னும் அவளும் கேட்கறா. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது, சீக்கிரம் வா அப்படின்னு அவரு கூப்பிடுறாரு. இப்ப ஒரு ஆடம்பரமான ஒரு கார் வந்து நிக்குது, ஏறி உட்கார்றா. ஆனா அவங்க அப்பா வரல. நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த கார் புறப்பட்டு ஒரு பெரிய ஹோட்டல்ல நிக்குது. அந்த கார்ல இருந்து இறங்கின ஒருத்தர் அந்த ஹோட்டல்ல கொண்டு விடுறாரு. கொஞ்ச நேரத்துல அவ உடல்நிலை சரியில்லாம போது மயங்கி விழுறா. இந்த நேரத்துல தான் அவ பீச்சு பாக்குற அத்தனுடைய ஒரு பயங்கரமான பங்களாவில அவ இருக்கிறா. அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறா. நான் எப்படி இந்த பங்களாக்கு வந்தேன் அப்படின்னு குழப்பமாவரா. இப்ப திடீர்னு கதவு ஓபன் ஆகுது. கதவு ஓபன் ஆனா அங்க ஒருத்தர் கரடுமுடான ஒரு 40 வயசு மதிக்கிறதுக்க ஒரு வயதானவரு அங்க வராரு. அப்பதான் என்ன விட்டுருங்க, யாரு நீங்க அப்படின்னு அவ கேக்குறா. என்ன என் அப்பாவிடம் போவிடு, இல்லைன்னா நீங்க பெருசா பாதிக்கப்படுவீங்க அப்படின்னும் அவ சொல்றா. அதுக்கு உன் அப்பா தான் இந்த வேலை செஞ்சாரு, உன் அப்பா தான் உன்னை 2 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்காரு அப்படின்னும் அவ சொல்றா. ஆமா, நாங்க 2 பேரும் சூதாட்டம் விளையாண்டோம், சூதாட்டத்துல உங்க அப்பா தோத்துட்டாரு, அவருக்கு வைக்கிறதுக்கு வேற ஒரு பொருளுமே இல்ல. இப்பதான் தனது மகளை வச்சு அவர் விளையாண்டாரு, அது மட்டும் இல்லாம தோத்துட்டாரு, உன்னை வச்சு விளையாண்டாரு, அது மட்டும் இல்லாம மேல 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு உன்னை அழைச்சிட்டு வந்தான் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு பயங்கரமா அதிர்ச்சியில உறைஞ்சு போறா. இதயமே நடுங்குது. அவ பயங்கரமா வருத்தமாவரா. என்னுடைய அப்பாவை எப்படி செஞ்சாரு நம்பவே முடியல அப்படின்னு அவ கதறா. எனது அப்பா இவ்வளவு கொடூரமான ஒரு மனுஷனா அப்படின்னும் அவன் நினைக்கிறா. என்ன பண்றது தெரியாம அவ தவிச்சிட்டு இருக்கா. இந்த நேரத்துல தான் அவன் கரடமுடா சிரிக்கிறான். இந்த நேரத்துல வெளியில யாரோ ஓடி வர மாதிரி இருக்கு. ஓடி வந்து கதை தட்டுறாங்க. அவருடைய அப்பா வேகமா ஓடி வர்றாரு. கையில ஒரு தடியட்டு வந்து அவனை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. தனது மகளை, வாமா சீக்கிரம் வாமா, இந்த இடத்துக்கு போகணும், மிகப்பெரிய ஒரு ஆபத்து, உன்னை இவன் கடத்திட்டு வந்துட்டான் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இந்த நேரத்துல அவளும் தனது அப்பாவை நம்ம தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்னு அவர் ரொம்ப கவலைப்படுறா. இப்ப அதே போல ஒரு கார்ல வந்து ஏறிட்டு நேரா புறப்பட்டு, எங்கப்பா வீட்டுக்கு போகாம எங்கேயோ போயிட்டு இருக்க அப்படின்னு அவ கேட்கறா. இல்லம்மா, நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்ல போய் நிக்குது. அந்த பில்டிங்கை பார்த்த உடனே பயங்கரமா அதிர்ந்து போறா. ஏன்னா அந்த பில்டிங் முழுவதுமே பெண்கள் கூட்டம் அலமோது, அதுவும் மாடர்னா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. அந்த இடத்த பார்க்கும் போது அவளுக்கு தலை சுத்துது. ஏன்னா ரொம்ப வித்தியாசமான இடமா இருக்கு. இப்ப இது மோசமான இடம் போல இருக்கு, இங்க எப்ப வந்தீங்க அப்படின்னும் அவ கேக்குறா. அப்படிலாம் இல்லம்மா, ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு. அதே போல மேல வந்து அழைச்சிட்டு போறாங்க. அங்க ஒரு தடிமனான ஒரு அழகான ஒரு பெண்மணி இருக்கா, கவர்ச்சியான உடை அணிஞ்சிருக்கா. அவ இவளை பார்த்து ரொம்ப அழகான பெண்ணா இருக்குல்ல, எப்படி அப்படின்னும் அவ கிட்டக்கு வந்து கேக்குறா. இப்ப இந்த பொண்ணுக்கு 14 வயசு தான் ஆகுது அப்படின்னும் சாதிக்கு சொல்றாரு. இதை கேட்டு அவ அதிர்ச்சி ஆகுறா. ஆனா 25 வயசு அழகான ஒரு பெண் போல இருக்கால, என்ன மாயாத்துல செஞ்ச அப்படின்னு அவ கேக்குறா. நீங்க ரூம் போங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப ஆர்ஜுக்கு எதுவுமே புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு நடக்குது மட்டும் அவ தெரியுது. இப்ப உடனடியா அவளுக்கு இன்ஜெக்ஷன் செலுத்தப்படுது. அவன் மயங்கி கீழே விழுறா. இன்ஜெக்ஷன் செலுத்தி அவளை ஒரு கட்டில படுக்க வைக்கிறாங்க. இப்ப அந்த பெண்மணி கிட்ட வந்து பக்கத்துல வந்து, இவ்வளவு அழகான பெண்ணா இருக்கலே, எப்படி இவ்வளவு ஒரு அழகான பெண்ணை நீ கொண்டு வந்த அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, இவளுக்கு இத்தனை வருஷமா செலவு செஞ்சத இதுக்கு மேலதான் நான் வசூல் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றா. இப்ப இவர் சொல்றத லேசா இப்ப ஆர்ஜு கால்ல கேக்குது. அவளும் அதிர்ச்சி ஆகுறா. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமா, இவ சீக்கிரம் வளர்றதுக்காக இவளுக்கு நான் தினந்தோறும் கடந்த 2 வருஷமா மருந்து செலுத்துறேன், அதாவது ஊசி போட்டு இருக்கிறேன், இதனால்தான் இவ்வளவு வேகமா வளர்ந்திருக்கா அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை கேட்டு ஆர்ஜுக்கு நெஞ்சு படபடக்குது. இப்ப வேகமா ஏந்திரிச்சு கத்தலாம் மாதிரி தோணுது. ஆனாலும் அடுத்து என்ன சொல்ல போறாரு அப்படின்னு அவ காத்திருக்கிறா. இந்த நேரத்துல மேலும் சொல்றாரு, அதாவது இவனது மகள் கிடையாது, இவ யாருக்கோ பிறந்த ஒரு பொண்ணு. இவளது அம்மா யாருக்கோ கர்ப்பமாயிட்டு என்ன பண்றது தெரியாம தவிச்சிட்டு இருந்தா.
வந்தா. 6 மாசம் ஆகும்போது அவ என்னிடம் வந்தா. நான் வந்து தங்கறதுக்கு இடம் கொடுத்தேன். நான் அவளை கூட வச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா தரித்திரம் பிறந்த நேரம் அவளது அம்மாவை தூக்கிட்டா. எனக்கு வேற துணை இல்லாம போயிடுச்சு. எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க கூட முன் வரல. அதனாலதான் என்னுடைய குடும்பத்துல யாருமே இவளை அதிர்ஷ்டக்காரியா நினைக்கல அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு ஆர்ஜு அழுதுட்டே இருக்கா. இவ்வளவு நாளா இவளை வளர்த்ததுக்கு இதுக்கு மேலதான் எனக்கு இவளால வருமானம் வரணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல 2 பேருமே பேசிட்டு வெளியே போறாங்க. இப்ப இன்னொரு மனிதர் வராரு. 40 வயது மயக்கத்தக்க ஒரு பயங்கரமான ஒரு மனிதரா இருக்காரு. அந்த மனிதர் வந்து இந்த பெண்ணை பாக்குறாரு. இவ்வளவு அழகா இருக்காள் அப்படின்னு கிட்ட நெருங்குறாரு. திடீர்னு எந்திரிச்சு அவர் ஒரு கட்டையில அடிச்சுட்டு வெளியே ஓடுறா. அந்த ரூம்ல இருந்து கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு வெளியே ஓடுறா. வெளியே வந்து பார்த்தா தனது அப்பா மட்டும் நின்று இருக்கான். தனது மகளை பார்த்து அதிர்ச்சி ஆகுறான். இப்ப அவளது மகள் கத்தி கையில எடுத்து அவனது அப்பாவை அதே இடத்துல குத்துறா. குத்திட்டு குப்பை போடுற அந்த டோங்குல மேலிருந்து தள்ளி விடுறா. அவரும் மேலிருந்து விழுந்து இறந்துடுறாரு. ஆனா அதே நேரத்துல இவளுக்கு என்ன பண்ண தெரியல. எப்படியாவது அங்கிருந்து வெளியாகணும் அப்படின்னு பரபரப்பா இயங்க ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த வாயில் கதவோட பூட்டை உடைக்க ட்ரை பண்றா. ஆனாலும் உடைக்க முடியல. இப்ப கையில இருக்கிற கத்தியாலேயே அந்த பூட்டோட சாவிய உள்ள வச்சு திருவுறா. கொஞ்சம் கொஞ்சமா கதவு ஓபன் ஆகுது. இப்ப அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றா. தன்னுடைய வீட்டுக்கு வந்த பிறகு தனது தூரத்து அத்தைகிட்ட தகவல் தெரிவிக்கிறா. இப்ப தூரத்து அத்தை நேரா அங்க வரா. ஆர்ஜுவை அடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த தூரத்து அத்தைக்கு ஒரு மகன் இருக்கா. என்னுடைய மகனையே நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு ஆர்ஜு சொல்றா. இப்ப அவனே கல்யாணம் பண்ணிட்டு ஆர்ஜுவும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறான். இந்த கதையில இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் நமது உறவுகளே சில நேரங்கள்ல நமக்கு தீங்கு விளைவிப்பவரா இருப்பாங்க. அதனால நம்ம எப்போதுமே எச்சரிக்கையா இருக்கணும். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி.